நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சிஏஜி அறிக்கை வரும். இந்த துறையில் இவ்வளோ இழப்பு, அந்த துறையில் அவ்வளோ இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீடியாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருவாங்க. பெரிய இழப்பு நடந்திருக்கு, பெரிய ஊழல் நடந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா, வாண்டடாக ஒரு அமைச்சர் மீது வழக்கை தூசி தட்டி அவங்களாவே எடுப்பாங்க. யாரும் போக தேவையில்லை. அவங்களாவே இந்த நாட்டின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு எடுத்து விசாரிப்பாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொதுநலவாதி டெல்லியில் கூட்டம் போட்டுருவார். தேசிய கொடியை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் ஊழலுக்கு எதிராக நான் போராடுறேன், மக்கள்லாம் ஒன்று கூடாது, நாடே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொதுநலவாதி போராடுவார். உடனே பெரிய பப்ளிசிட்டி ஆகும். 2014க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே நிகழ்வுகள்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இந்தியாவில் ஊழலே இல்லையா? இந்தியாவில் எந்த பிரச்சனையுமே இல்லையா? நீதித்துறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கா? எந்த அமைச்சர்களும் ஊழல் செய்யலையா? ஏன் அதுக்கப்புறம் இல்லை? இப்போ நல்லா பாருங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டுன்னு சொல்லி அடித்து மனித நேயத்தை அடித்து ஒடிச்ச நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஒரு மாநிலமே மணிப்பூரே பத்தி எரியுது கலவரத்தில். இப்போல்லாம் நீதிமன்றம் எங்கே போச்சு? தானா முன் விசாரிச்சு இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொன்ன நீதிமன்றங்கள் எங்கெங்க போச்சு? அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சு போன நிகழ்வு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஓட்டு திருட்டு அப்படியே சாட்சிகளோட அம்பலப்படுத்துறாரு. செத்து போனவங்களை கூட்டு அதாவது தேர்தல் ஆணையம் செத்து போச்சுன்னு சொல்லிச்சிருந்தாங்கல்ல, அவங்கள கூட்டு டீ குடிச்சு இவங்கெல்லாம் உயிரோட தான் இருக்காங்க, நீங்க ஏன் இந்த ஃப்ராட் வேலை பண்றீங்கன்னு கேட்கிறாரு. பதில் இல்லை. யார் யார் நீக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மீடியா முன்னாடி வச்சு கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்றாரு, மிகப்பெரிய ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேர்தல் ஆணையம் வாய் திறக்கல. இந்த இந்த நாட்டை பாதுகாக்கிறோம், தானா வாண்டடா இந்த வழக்குகள்லாம் எடுத்து விசாரிக்கும் நீதிமன்றங்கள்லாம் வாய் மூடி மௌனியா இருக்கு. எங்க போச்சு உங்க லட்சமண ரேகை? எங்க போச்சு உங்க கூட்டு மனசாட்சி? மக்களை நாம் தான் சிந்திக்க வேண்டும். அன்னைக்கு ஏன் கொந்தளித்ததுன்னா, நிர்வாகத்திலலாம் அவங்க ஆள் இருந்தாங்க, ஆட்சி மட்டும்தான் காங்கிரஸ் இருந்தது. ஆனா இப்ப நிர்வாகத்திலையும் சரி ஆட்சியிலையும் சரி ஒரே ஆள் ஒரே சிந்தனை உள்ளவர் இருப்பதன் விளைவுதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் பஸ்மமா போயிருது. ஜனநாயகத்தின் கடைசி தூண், கடைசி நம்பிக்கை வாக்குரிமை. அதற்காக, அந்த ஜனநாயகத்துக்காக ராகுல் காந்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் உண்மையாக இந்த தேசத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்தால், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், ராகுல் காந்திக்கு அரசியல் தாண்டி நாம் சப்போர்ட் செய்ய வேண்டும். நண்பர்களே, வாருங்கள், இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்போம், ராகுலுக்கு கை கொடுப்போம்.